மறப்போம் மன்னிப்போம் அப்படின்றாங்க. ஆனா எல்லாத்தையும் மறக்கக்கூடாது, எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடாது. ஒரு சிலது மறக்கணும், ஒரு சிலது தான் மன்னிக்கணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்மள மறக்க வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க. இது தனிப்பட்ட என்னுடைய கருத்து மட்டுமல்ல. உங்களுடைய கருத்தும் இதுவாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, நான் பேசியது சரியாக இருந்தால் தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை நான் பேசியது தவறாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எடுத்து சொல்லுங்க. நான் மாத்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் வாக்குறுதி அப்படின்றத பல வருஷமா கொடுத்தத நம்மளும் மறந்துட்டோம், கட்சிக்காரங்களும் மறந்துட்டாங்க. அப்படியாப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? இப்போ ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், இதற்கு முன்னால் ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தற்போது கட்சி தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் ஆகிய பிரதான கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கின்ற அத்தனை கட்சியிடம் நான் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாரும் கொடி பிடிச்சது எதுக்கு? தேர்தல் வாக்குறுதியில ஹீரோவா இருந்தது என்ன அப்படின்னு யோசித்து பாருங்களேன். மதுவிலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க. ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் அழிந்து விடுகிறது. பல பெண்கள் விதவையாக மாறுவதற்கு இந்த மதுதான் காரணம் அப்படின்னு கொடி பிடிச்சிங்க. இதை ஒழிப்போம் சொன்னீங்க. ஒழிச்சிங்களா கேட்டா இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த போது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்த அப்புறம் அதை செயல்படுத்தல. அந்த நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்காக கஷ்டப்பட்டு இல்ல ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க, ஒழிச்சாங்களான்னு ஏதாவது நடத்துனாங்கன்னா அப்படியும் இல்லை. இப்படி பிரதானமா இருக்கக்கூடிய இந்த மது பிரச்சனையை யார் தான் ஒழிக்கிறது? ஒழிக்க முடியாது அப்படின்னா ஒரு காரணம் என்ன? தமிழ்நாடு அரசு இயங்காது, நிதி பற்றாக்குறை வரும் அப்படின்றது பிரதானமா இருக்கலாம். அப்ப எதுக்கு தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க? அது இல்லாம அப்போ நாட்டை இயக்க முடியாதா? மாற்று சிந்தனையோடு வேற எதுவும் வழிகளில் பணம் ஈட்ட முடியுமா? அந்த கோணத்துக்குள்ளே போக மாட்டீங்களா? இது என்னுடைய ஆதங்கம். பணம் வந்து மது கடைகளால் தான் வருது, நாட்டை அப்பதான் செயல்படுத்த முடியும் அப்படின்னா மக்களை கொன்றுதான் அரசு நடத்த வேண்டும் என்றால் அது அரசே கிடையாதுங்க. மக்களை காப்பதுதான் அரசு. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் காப்பாற்ற வேண்டிய நீங்க இல்ல மது மூலியமா வருமானம் ஈட்டுவோம், அதுல எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, மீதி இருக்கிறவங்களை காப்பாற்றுவோம், இது சரியான அணுகுமுறையாக இருப்பதாக எனக்கு தெரியல. இதனுடைய வழி ஆதங்கம் அவ்வளவுதான். அப்படின்னா மாற்று சிந்தனையோடு வேற எப்படி வருமானம் வரும்? நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். பொருளாதார நிபுணர்கள் எத்தனையோ பேர் அரசு வேலையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன வேலைன்றீங்க? பொருளாதாரத்தை படிச்சுட்டு தானே வந்தாங்க. பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்க கிட்ட ஏன் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது? அரசியல் கட்சியும் கட்சியை சார்ந்தவர்களும் பொருளாதார நிபுணர்கள் அல்ல, அது முழுமையா ஏத்துக்கலாம். ஆட்சி பொறுப்பு மக்களால் உங்களுக்கு வழங்கப்பட்டது, அதனால நீங்க ஆட்சி செய்யலாம். ஆனா நிர்வாகத்தில் என்னென்ன பண்ணணும்ன்றத அந்தந்த துறை சார்ந்தவங்ககிட்ட கேட்டிருக்கணும். அப்படி கேட்டு இருந்தால் இந்த மது விலக்கை கொண்டு வந்த பிறகு எதிரே பணத்தை ஈட்ட முடியும், அந்த பணத்தின் வாயிலாக மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மது விலக்க அவ்வளவு பேர் பேசுறீங்க, காலகாலத்துக்கு பேசுறீங்க. இன்னைக்கு ஏங்க தேர்தல் அறிக்கையில யாருமே கொடுக்கல? அது வலிக்குது. போன தடவை அதுதான் பிரதானமா பேசுறீங்க. மதுவிலக்கு மதுவிலக்கு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு. அதன் பிறகு சொன்ன படிப்படியாக மதுவை குறைப்போம். நீங்க மதுவிலக்கு இந்த 5 ஆண்டு காலத்துல கொண்டு வரல. சரி, கூட்டணி கட்சி இருக்குல்ல, நீங்க யாருன்னா வலியுறுத்துனீங்களா? பிரதான கட்சிகளை விட்டுருங்க. கூட்டணியில நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் இந்த மதுவிலக்கை நீங்கள் கொண்டு வர வேண்டும்னு ஒரு கட்சியாவது பேசுனீங்களா? ஒரு பிரதான கட்சியோடு பல கட்சிகள் கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒரு கட்சியாவது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் ஒருத்தர் சொன்னீங்களா? அல்லது மத்தியில ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட போன தடவை சொல்லிச்சு மதுவிலக்க பத்தி. பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்கள் மதுவிலக்கு இருக்கா? காங்கிரஸ் கட்சி இது போல விஷயங்களை முன்னெடுத்து செல்கிறதா?
இப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஓட்டுக்காக மட்டுமே நடத்துகின்ற அரசியலாகவும், ஏமாளி மக்களாக இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்கின்ற நோக்கத்தில் செயல்படுறதா தான் நான் பார்க்கிறேன். பிரதானமா என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாருமே இலவசம் கொடுக்குறீங்க, எல்லாருமே. இதுல பொதுமக்கள் சிலர்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாங்க, அது நம்முடைய வரி பணம், அதெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம பணம் வாங்குறதுல என்ன இருக்கு? எங்க அது உண்மை, வரி பணம் நம்மளது தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை கொடுத்து விட்டு மறுபடியும் உங்ககிட்ட அந்த பணத்தை சரி கட்டுறதுக்காக வரியின் வாயிலாக விலைவாசி உயர்வு வரும். அந்த விலைவாசி உயர்வுக்கு நம்ம எல்லாருமே கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும். இலவசம் அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கல, நியாயம். அது வரி பணம் தான், நம் பணம் தான், நியாயம். ஆனால் இலவசம் அவங்க வந்து ஓட்டு வாங்கி சீட்ல உட்காரணும்னு கொடுத்துடுறாங்க. அந்த பணத்தை சரி கட்ட என்ன வழி இருக்கிறது? இதே 8 கோடி பேர் வரியின் வாயிலாக நீங்க செலுத்துனங்க. நம்ம பணத்தை நமக்கு தூக்கி கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டு திருப்பி உங்ககிட்ட தான் வாங்குவாங்க. அதாவது 2.5 கோடி பேர் ரேஷன் கார்டுங்க, 2.5 கோடி பேருக்கு ஏதோ சலுகை கொடுத்துட்டு இருக்கிற 8 கோடி பேரும் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா வரி செலுத்தணும்னா 8 கோடி பேரும் செலுத்துறோம். ஆனா பயனடைவது 2.5 கோடி பேர் ரேஷன் கார்டு, ஒவ்வொரு குடும்பமும் சொல்லுவீங்க. இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தயவு செஞ்சு சொல்றேன், நான் எந்த கட்சிக்கு ஆதரவாளரோ எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாதுங்க. மிக பிரதானமாக கொண்டு வந்த மதுவிலக்கை ஏன் இந்த தடவை யாருமே எடுக்கல? அப்போ மதுவிலக்கு கொண்டு வர மாட்டீங்க, பல விதவைகள் உருவாவாங்க, ஏழைகள் வேலைக்கு போக மாட்டாங்க, எவனும் சிந்திக்க கூடாது. சம்பாதிக்கும் பணத்தை டாஸ்மார்க்ல கொடுக்கணும், கடனாளி ஆகணும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவு இருக்கும், தெளிவான சிந்தனை யாருக்கும் இருக்காதுங்க. தயவு செஞ்சு இந்த முறை யார் ஆட்சி அமைத்தாலும் மதுவிலக்கை கொண்டு வாருங்கள். இது ஒரு தனி மனிதன் பிரச்சனை அல்ல, மாநிலம் தழுவிய பிரச்சனை, இந்த நாட்டின் பிரச்சனை, ஒவ்வொரு பெண்மணிக்கும் பிரச்சனை. அதனால இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. தயவு செஞ்சு இந்த தடவை நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல அப்படின்றத விட்டுட்டு ஆட்சிக்கு வந்த உடனே இதை செய்யுங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சிகள் வலியுறுத்த வேண்டும். கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சியும் சொல்லணும், ஆமாங்க, மிக முக்கியமானது நிறைவேற்ற வேண்டியது இந்த மதுவிலக்கு, மீதி எல்லாம் அப்புறம் தான். இது ஒண்ணு சரி பண்ணாவே போதுங்க. அவன் தெளிவாயிட்டாவே போதும், வேலை வெட்டிக்கு ஒழுங்கா போவான், குடும்பத்தை காப்பாத்துவான், கணவன் மனைவி பிரச்சனை வராது. அதனால தயவு செஞ்சு இந்த மதுவிலக்கை இந்த தேர்தல் அறிக்கையில் யாரும் பிரதானமாக கொண்டு சேர்க்கவில்லை. தயவு செய்து மக்களை நீங்கள் சிந்தியுங்கள். போன எலெக்ஷன்ல எல்லாம் கூட நம்ம இதை பத்தி பேசும்போது பெருசா நினைச்சோம், மதுவிலக்கு வந்துரும், இனிமேல் வாழ்க்கை மாறிடும் நினைச்சோம். அதை நம்ம மறக்கடிக்கப்பட்டு இந்த 5 ஆண்டு காலத்துல அதை நடக்கவும் இல்லை, மறந்துட்டோம். இந்த தடவை அதை பத்தி சொல்லலையேன்னு ஒருத்தர் கூட நம்ம கேட்கல. தயவு செஞ்சு மீண்டும் சொல்லுகிறேன், நான் எந்த கட்சிக்கு ஆதரவாளரோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ கிடையாது. நிச்சயமாக ஒரு சராசரி மனிதனாக, வாக்குரிமை பெற்றவனாக சொல்லுகிறேன். இதை தயவு கூர்ந்து அனைத்து அரசியல் கட்சியும் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும். நன்றி.